லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். வணக்கம் நண்பர்களே. வரலாறு அப்படிங்கிறது ஒவ்வொரு இனத்துக்கும் ரொம்ப முக்கியமானது. அந்த வரலாறை அடுத்த தலைமுறைக்கு கடத்துறதுங்கிறதுக்கும் அந்த வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்றதுக்கான புதிய தலைமுறை உருவாகிறதும் ரொம்ப அவசியமானது ஒரு இனத்திற்கு. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட உரையாடுறதுக்கு வந்திருக்கிற ஒரு இளம் தம்பி, இளம் புலி, சின்ன பையன், கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்கிற மாதிரி ஒரு குட்டி தம்பி வந்திருக்காப்புல. தம்பி பேர் வேல்கடம்பன். அவர் கூட நம்ம இன்றைக்கி உரையாட போகிறோம். வாங்க. வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? எனக்கு உங்களுடைய பேரே ரொம்ப பிடிச்சிருந்தது, வேல்கடம்பன் அப்படிங்கிறது. ஒன்று முப்பாட்டன் முருகன், கடம்பன் அப்படின்னு சொல்லும்போதே இரும்பன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கம்பீரத்தை கொடுக்கக்கூடிய பேர். இன்றைக்கி யார் இந்த வேல்கடம்பன் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம உரையாடல போகலாம். அதான் அடிப்படையில் இந்த பேருங்கிறதே நமக்கு நம்மளே வைத்து கொண்டது தான். நம்மளுடைய இயற்பெயர் இது உங்களுடைய இயற்பெயர் இல்லை, புனைப்பெயர்? ஆமாம், புனைப்பெயர் தான். அது நமக்கு நம்மளுடைய பேர் டார்வின், இயற்பெயர் டார்வின். அது ஆங்கில பெயராக இருக்கும்போது நமக்கு வேண்டாம், நம்ம தமிழ் சார்ந்து நமக்கு இந்த ஆர்வம். டார்வின் கண்ணா அதனுடைய இயற்பெயர். அப்போது சரி, நமக்கு ஒரு தமிழ் பெயர் வேணும், நமக்கு இந்த ஆங்கில பெயர் பிடிக்கல. உங்களுக்கு டார்வின் கண்ணாங்கிற ஒரு பேர் வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல? அது என்னென்னா, நம்மளுடைய ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா டானால பேர் வைக்கணும் அப்படின்னு ஜோசியக்காக சொல்லியிருக்காரு. அப்போது தமிழில் டானால பெயர் கிடையாது. ஜோசியக்காரங்க அப்போலேருந்து பண்ணுற ஒரு விஷயம், இந்த தமிழ் பெயர்களை யாருமே வைக்கக்கூடாதுங்கிறதுக்கு பண்ணுறது சதித்திட்டம் மாதிரியே டானால பேர் வைக்கணும், தமிழில் டானால பேர் இல்லை. அப்போ ஜோசியக்காரர் அப்படி சொன்னோன்னா சரி, எங்கள் அப்பா அம்மாலாம் புத்தகங்களை பார்த்து சார்லஸ் டார்வின் விஞ்ஞானி அவருடைய பேர் வைப்போம், அதில் டார்வின்ங்கிறது எடுத்து பண்ணுவோம். இப்போ கண்ணாவும் சேர்த்து டார்வின் கண்ணா அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. நமக்கு பின்னாடி இந்த தமிழ் உணவு, வரலாற்று பற்று, தமிழ் மீது கொண்ட காதல்னால நம்ம ஒரு நமக்கு இந்த ஆங்கில பேர் வைக்கிறது கொஞ்சம் நெவிடலாக இருந்தது. நமக்கு ஒரு தமிழ் பேர் வச்சுக்கணும் ரொம்ப ஆசை. அப்போ சரி, நம்ம ஒரு தமிழ் பேர், நமக்கு முருகன் ரொம்ப பிடிக்கும், நம்மளுடைய தமிழ் கடவுள்னு சொல்கிறோம், அதை பற்றி படிக்கணும். அப்போது சரி, இந்த வேல் வழிபாடுங்கிறதும் ஒரு முக்கியமான இதாகவும் வேல் கடம்பன் அப்படின்னு வைப்போம் அப்படின்னு நம்மளே தேர்ந்தெடுத்து வைத்து கொண்ட பேர் தான் இது. அதில் தான் புனைப்பேராக தான் பயணிக்கும் வரலாற்று ரீதியாக. கடந்த சில ஆண்டுகளாகவே அந்த வேல்கடம்பன்னு சொன்னால் பல பேருக்கு தெரியும். நம்மள அப்படி தான் பயணிச்சிட்டு. எந்த ஊர் உங்களுக்கு? என்ன சொந்த ஊர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி, அதான் சொந்த ஊர். கொஞ்ச காலம் தான் சொந்த ஊரில் இருந்தோம், சின்ன வயசில் படித்தது. அதுக்கப்புறம் முழுக்க கும்பகோணம் நம்ம அப்படியே வீட்டோட வந்துட்டாங்க. இப்போ மீண்டும் இப்போ சொந்த ஊரில் தான் இருக்கும். படித்தது எல்லாமே இங்கே கும்பகோணம் தான். எப்படி ரொம்ப உங்களுக்கு வயசு என்ன இருக்கும்? ஒரு 22 வயசு ஆகுது. இந்த வரலாறு அப்படின்னாலே ஒரு அதாவது அந்த வரலாறு அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் அப்படிங்கிறது தெரியாமல் அது ஒரு போரிங் இல்லைன்னா பள்ளிக்கூடத்தில் என்னென்னா இந்த படிக்காத பயிலர் பண்ணல, வேறு எதுலேயுமே ஸ்கோர் பண்ண முடியாதவன், அவங்கெல்லாம் எடுக்கிற சப்ஜெக்டாக வரலாறை எப்போவுமே நம்மகிட்ட அப்படி தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு வேற இல்லைன்னா பிஏ ஹிஸ்ட்ரி எப்படி தள்ளி விட்டுருவாங்கன்னு. இந்த இதுக்குள்ளே வந்தது எப்படி? உங்களுக்கு ஆர்வம் எப்படி இதுக்குள்ளே வந்தீங்க? இது அடிப்படையில் நான் அந்த சொன்ன கும்பகோணம் நாங்கள் குடும்பத்தோடு வந்தோம்னு. அங்கே நான் சேர்ந்த பள்ளி ஒரு மிகப்பெரிய சிபிஎஸ்சி பள்ளி. அப்போ அவங்க அங்கே அதிகமாக ஆங்கிலத்துக்கும் சமஸ்கிருதத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும்போது நமக்கு அடிப்படையில் நம்ம தமிழன் அப்படிங்கிற உணர்வு, இங்கே தமிழுக்கு அவ்வளோவா அங்கீகாரம் இல்லாம்போது நமக்கு அடிப்படையிலே அங்கே தமிழ் உணர்வு வருது. ஏன்னா டே டு டே அந்த வகுப்புகளில் தினசரி வகுப்புகளில் தமிழ் அவ்வளோவா பேச மாட்டாங்க, ஆங்கிலத்தில் பேசணும், பள்ளி வளாகத்தில் ஆங்கிலத்தில் பேசணும். அப்படிங்கும்போது நமக்கு அடிப்படையிலே தமிழ் உணர்வு அங்கே தான் நமக்கு வருது. அப்போ இணைய வசதி சிறு வயதிலே நமக்கு இருந்ததுனால அப்போ பள்ளி படிக்கும் காலத்திலேயே இந்த இணையங்களில் தேடுவது, அப்போ ரொம்ப குறைவான தமிழ் சம்மந்தப்பட்ட கண்டென்ட் தான் இணையதளங்களில் இருக்கும். அப்போது பிளாக் ரொம்ப ஃபேமஸ். யூடியூப் சேனல்லாம் ரொம்ப கம்மி அப்போ தமிழில். அதில் தமிழ் பற்றி தேடி பார்க்குறது, படிக்கிறது, பிளாக் படிக்கிறது, அதனூடாக நம்ம தெரிந்துக்கிற புத்தகங்களை வாங்கி. இதெல்லாம் எத்தனை வயசில்? 10 கடந்து 10, 11, 12 வயதுலேயே நீங்கள்? ஆமாம், அப்போலேருந்து ஒரு வீட்டில் அம்மா அப்பா எதுவும் இந்த மாதிரி தமிழ் சார்ந்த ஆர்வமா? அவங்களுக்கு எதுக்குமே அது சம்மந்தம் இல்லை. நமக்கு தனிப்பட்ட முறையில் ஆர்வம் வந்தது தான். பள்ளியில் சேர்ந்தோம், நமக்கு இப்படி ஆகும்போது இணைய வசதி இருந்ததுனால தேடி பார்த்து நம்ம அப்படி ஆர்வம். அதாவது அவங்க தமிழை படிக்கக்கூடாது, தமிழில் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதை பண்ணும்போது நமக்கு அந்த ஆர்வம் வருது. அப்போது ஒரு அடக்குமுறை இருக்கும்போது ஆனால் என் மொழியை நீ பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, என் மொழியை நீ ஃபைன்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது சரி, அப்போ தான் நமக்கு இந்த ஒரு ஆர்வம் வருது. வீட்டில் யாருக்கும் அவங்க யாரும் தமிழாசிரியரோ இல்லை ஏதோ அமைப்புகள் அப்படி யாருந்தவங்க கிடையாது, யாருக்கு அந்த ஆர்வமும் கிடையாது. பெருசாக சாதாரண ஒரு குடும்பம் தான். நமக்கு தனிப்பட்ட முறையில் ஆர்வம் தேடி படிக்க ஆரம்பித்தோம். படித்து பார்க்கும்போது இப்படிலாம் நம்ம தமிழர்கள் வரலாறு இருந்திருக்கு. அப்போது சில நூல்கள், ஆய்வு நூல்கள் அப்போயே வாங்கி படிக்கிற பழக்கமும் கொஞ்சமாக ஏன்னா நிறையவே இணையதளத்தில் இல்லை. இந்த நூலை சில பேர் இந்த நூலை படித்து மதிப்புரை போட்டுருப்பாங்க. அப்போ இந்த நூலை வாங்கி படித்தா சில தகவல் தெரியும்னு நூலை கடையில் தேடியோ இல்லை எங்கேயாவது வாங்கியோ படிக்கிறது. அப்போ நூலகங்கள் போகுது. அப்போயே
கும்பகோணத்தில் சிவக்குமார் செந்தமிழ் நூலகம்னு ஒன்று உண்டு, சரியாக நினைவில் அந்த நூலகத்துடைய பெயர். அந்த நூலகத்தில் போயிட்டு நூல்கள் படிக்கிறது, இந்த பழக்கம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படுத்திக்கிட்டேன். அப்படி தான் தமிழ் வரலாற்று ஆர்வம் வருது. அதன் ஊடாக அப்படி தமிழ் சார்ந்த பணிகள், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆய்வாளர்களுடைய நம்ம அப்போ முகநூல் பயன்படுத்த ஆரம்பித்தேன். அப்போயே முகநூல் பயன்படுத்த ஆரம்பிச்சோன்னா முகநூலில் நிறைய பேர் வந்து இந்த வரலாறு சார்ந்தவங்க, அது கம்யூனிட்டி தானே, முகநூல்னாலே நம்ம நிறைய நட்போட்டத்தை உருவாக்கலாம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதில் பல பேர் தெரிய வந்தது. அப்புறம் ஆய்வாளர் ஒரிசா பாலு என்னுடைய அறிமுகம். அவர் வந்து ஐயா வந்து யூடியூப்பில் நிறைய பேர் வந்து யூடியூப்பில் இன்டர்வியூ கொடுக்கும்போது ஒரு இடத்துல ஒரிசா பாலு ஐயா வந்து தன்னுடைய எண்ணை வந்து கொடுத்துருந்தாப்புல, ஏதாவது மாணவர்கள் தொடர்பு கொள்ளலான்னு. எனக்கு அப்போ சில சந்தேகங்கள், நான் செய்த நமக்குள்ளே சுய ஆய்வு செய்து போம்ல, தேடி படிக்கணும், நமக்குள்ளே சுய ஆய்வு செய்வோம், அதை வெளிப்படுத்தணும்னு ஆசை இருக்கும். அதை சார்ந்து அப்போ பள்ளி படிக்கும்போதே ஐயாவுக்கு தொடர்பு கொண்டேன். இந்த மாதிரி நான் வந்து பள்ளி படிச்சுட்டு இருக்கேன், இந்த மாதிரி நான் வந்து தாய்வான் நாட்டில் காவலன் ஒரு பழங்குடி மக்கள் இருக்குவாங்க, அந்த பழங்குடி மக்களை பற்றி ஆய்வு செய்யணும்னு தோணும். நான் ஆய்வு செய்து பார்த்த வரைக்கும் நிறைய சொற்கள், தமிழ் சொற்கள் இருக்குது அவங்களுடைய மொழிகளில். அவங்க வந்து இன்னமும் வந்து கிச்சனுக்கு சமயங்கரை அப்படின்னு சொல்லுவாங்க, சமயன் அப்படின்னு சொல்லுவாங்க. புல்லுனா வந்து மூங்கில்னு அர்த்தம் அவங்க மொழியில். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி சொன்னவர்கிட்ட அப்போ ஐயாவினுடைய ஆய்வுகளில் அதை எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க, எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? சும்மா இணையத்தில் தேடுது. அவங்க அந்த அரசு வந்து அந்த மொழி சம்மந்தப்பட்ட ஒரு இது வச்சுருந்தாங்க, டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த இணையத்தில் தேட நமக்கு கிடைக்கும்ல. அப்போ அந்த ஆல்ஃபபெட் அந்த ஃபுல்லாக டிக்ஷனரியில் வந்து ஆங்கிலத்திலே அவங்க அந்த மொழியை வந்து, அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் இல்லை, ஆங்கிலத்தில் அந்த மொழி சார்ந்து எழுதியிருந்தாங்க. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இதை பற்றி கேட்போம்னு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் வந்து ஐயாவினுடைய தென்புலத்தாருன்னு ஒரு குழு ஐயா வச்சுருந்தாங்க. அதில் இணைச்சி அப்போ பள்ளிக்காலத்திலே அவர் கூட பயணிக்க வாய்ப்பு கிடைச்சிது. அப்புறம் அப்பையிலேருந்தே பயணிக்கும் போது நமக்கு மற்ற நண்பர்கள் அப்படியே முகநூல் மூலமாக கிடச்சி நம்ம கண்டுபிடிக்கிறது முகநூல் எழுதுவ வழக்கம். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வட்டம் அப்படி தான் நமக்கு இந்த இது உள்ளே வரும். நம்ம இது அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய பள்ளியில் இதெல்லாம் 10-12 வயதுகளிலே இந்த இதுக்குள்ள வந்துட்டீங்களா? ஆமாம். அது எப்படின்னா அப்போ வந்து எனக்கு பல பேர் தெரியாது, எனக்கு சுய ஆர்வம் இருந்தது. இப்போ என்னன்னா எனக்கு அப்போ வந்து பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட் வந்து ஹிஸ்ட்ரி எனக்கு அப்போது. ஏன் அப்படின்னா எனக்கு வந்து எங்களை மனப்பாடம் பண்ணுறதுங்கிறது ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது. அதுவும் குறிப்பாக ஆங்கிலேய வரலாற்று மட்டும் தான் நாங்கள் படிச்சுட்டு இருந்தோம். பள்ளிகளில் வந்து ஆங்கிலேய வரலாறு தான், அதுவும் சிபிஎஸ்சி பள்ளி. அவங்க தமிழ் சார்ந்த எந்த ஒரு என்சிஆர்டி சிலபஸில் இருக்கவே இருக்காது தமிழ் சார்ந்த எந்த ஒரு. எனக்கு தனிப்பட்ட முறையில் தமிழ் சார்ந்த வரலாறு பிடித்திருந்தாலுமே இங்கே சொல்லிக் கொடுக்கப்பட்ட வரலாற்றில் வந்து ஆங்கிலேய வரலாற்றை தான் மீண்டும் மீண்டும் படிச்சுட்டு இருந்தோம். அப்போ நமக்கு அது எரிச்சல் ஊட்டக்கூடிய விடயமாக இருந்தது. இந்த ஆண்டுகளை நம்ம வந்து மனப்பாடம் பண்ணணும் வைக்கணுங்கும் போது கொஞ்சம் அது ஒரு கடுப்பான விஷயம்தான். ஆனால் நமக்கு தேவை ஏற்படும் போது நான் அதான் கவனிக்கணும். நிறைய பேர் வந்து வரலாற்றை வந்து ஏன் வெறுக்குவாங்க, அல்லது டிரைவ் சப்ஜெக்ட்னே சொல்லுவாங்க. இந்த ஹிஸ்ட்ரி ஃபீல்டு டிரைவ் சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. பெருசாக யாரும் படிக்க மாட்டாங்க, படிக்க வந்தாலும் தப்பித்தவரை படிக்க வந்தவங்க நிறைய பேர் வைப்பாங்க. அதற்கு காரணம் அந்நியப்பட்டவருடைய வரலாற்றை நாம் படிக்கிறதுனால நமக்கு வரலாறு அந்நியப்பட்டதாக மாறிடுது. சொந்த வரலாற்றை படிக்கும்போது நம்ம இப்படி இருந்திருக்கோம் அப்படி தெரியும். மிஞ்சி போனால் நம்ம ஆங்கிலேயர் படிப்போம், முகலாயர்களை படிப்போம், அடுத்து வட இந்தியர்களுடைய வரலாற்றை படிப்போம். நம்ம சொந்த வரலாற்றை படிக்கிறது இல்லை. எங்கேயாவது தப்பித்தவரை 1-2 பேஜில் இருந்தால் உண்டு, அவ்வளோதான். எங்கேயும் படிக்க மாட்டோம் நம்ம. அப்போ அந்நியப்பட்டவருடைய வரலாற்றே படிச்சுட்டு நமக்கு நம்ம வரலாறு அந்நியப்பட்டதாக போகும். நமக்கு நம்ம வரலாறு வந்து சொல்லிக் கொடுக்க கூடாதுங்கிறதுக்கு வந்து பண்ணுறாங்க. என்சிஆர்டி நம்ம பேசுவோம், நம்ம தமிழ்நாடு இதிலேயே பெரிய அளவுக்கு இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே இப்போ கொண்டு வராங்களே தவிர்த்து தமிழ்நாடு சிலபஸ்லேயே ரொம்ப நமக்கு இதான் பண்ணணும், நமக்கு தமிழ் வரலாற்றை மாணவர்கள் கொண்டு போய் சேர்த்துக்கணும் எப்படியாது அப்படின்னு எந்த முயற்சிகளும் எந்த அவசியம் எடுக்கிறது இல்லை. இவ்வளோ பெரிய போராட்டம் நடந்து ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்துக்கே காரணமாக இருந்த இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்ட வரலாறே நம்ம மாணவர்கிட்ட சொல்லி ஒரு பெரும் சமூக எழுச்சிங்க. அது ஒரு பெரிய சமூக எழுச்சி, அந்த இனத்தின் எழுச்சி. அதை பற்றின வரலாறு கூட எங்கேயுமே வந்து பார்ப்போம் மாணவர்கள் சொல்லி. ஏன்னா யூஜிசி ஸ்டாண்டர்ட் படி ஸ்டூடெண்ட் யூனியன்ஸ் அமையணும் கல்லூரிகளில். ஸ்டூடெண்ட் யூனியன்கிறது யூஜிசி அலோவ் பண்ணுது. ஆனால் அதுக்கு எந்த அரசும் தயாராக இல்லை ஸ்டூடெண்ட் யூனியன் அமைக்கிறதுக்கு. மாணவ சங்கங்கள் அமைந்தால் மாணவர்கள் ஒன்று கூடுவாங்க, ஒன்று கூடும்போது அரசியல் பேசுவாங்க. அது அரசுக்கு எதிரான பார்க்கோம்ல. இப்போ மாணவ போராட்டம் மூலமாக தான் ஆட்சி மாற்றம் நடக்குது, மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் நடக்குது இந்தியாவில். அந்த போராட்டத்து மூலமாக வந்தவங்க யோசிப்பாங்களே எல்லாருமே. அந்த சிக்கல்கள்னால அந்த மாணவ சங்கங்களை அனுமதிக்கிறது இல்லை. இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்குது. அப்போது எதுக்குன்னா இப்போது நாங்கள் வந்து நிறைய பேர் சந்திக்கிறோம், நிறைய மாணவர்களை சந்திப்போம். எடுத்துக்காட்டுக்கு நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படின்னா, ஒரு பள்ளியில் போய் நம்மளை அழைப்பாங்க, பள்ளியில் வந்து உரையாற்ற அழைப்பாங்க அப்படின்னா, முதல்ல நான் என்ன பண்ணுவேன்னா அந்த பள்ளி அமைந்து வைக்க ஊர் எது, அந்த ஊரில் கல்வெட்டுகள், பழைய கல்வெட்டுகள் என்னென்ன இருக்குது, அதை பற்றின இலக்கிய சான்றுகள் என்னென்ன இருக்குது, அந்த படித்து ஓரளவுக்கு தேடி முன்னாடியே பார்த்துடுவோம். எடுத்துக்காட்டு கும்பகோணத்தில் ஒரு பள்ளின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பசங்கள்கிட்ட போயிட்டு உங்கள் ஊர் பேர் என்ன, கும்பகோணம், இந்த ஊருக்கு பழைய பேர் என்னன்னு தெரியுமா, யாருக்கும் தெரியாது பசங்களுக்கு. அது சில பேர் குடந்தைன்னு எதாவது கேள்விப்பட்டது சொல்லுவாங்க.
அப்போ நம்ம என்ன சொல்றோம்னா இந்த ஊரினுடைய பெயர் குடமூக்கு. இந்த குடமூக்குங்கிறது தான் பார்த்தீங்கன்னா குடன்னா கும்பன் சமஸ்கிருதத்துலேயும், மூக்கு கோணம் சமஸ்கிருதத்துலேயும். விஜயாலயா இவங்க பேரரசு அரசு காலகட்டத்தில் மாற்றுவாங்க. நாயக்கர் காலகட்டத்துக்கு பிறகு இந்த பேர்கள் வருது. அது முன்னாடி உங்கள் தமிழ் பேர் வந்து குடமூக்குப்பா. இந்த ஊர் பேர் வந்து குடமூக்கு, திருக்குடமூக்குன்னு சொல்லுவாங்க. அதனுடைய மரபு பேர் தான் குடந்தை. குடமூக்கு, அதான். ஆமாம், குடமூக்கு. அதை தான் கும்ப கோணம் அப்படிங்கிற வகையில் சமஸ்கிருதத்தில் விஜயநகர முக்கா இருக்கலாமா, முக்கோணம் சார்ந்து அந்த வளைவு, அந்த ஆங்கிள் சம்மந்தப்பட்ட கோணம், ஆங்கிள், அது மூக்குங்கிறது அந்த இதில் தான் உங்களுக்கு அந்த சார்ந்த ஒரு ஒற்றை சொல் தான். அப்படி தான் வந்துருக்கு. அதனால உங்க சமஸ்கிருதத்தில் அதை மாற்றுவாங்க, அந்த பேரில் மாற்றப்படுது. அப்போது இன்னைக்கு வந்து எப்படி மாவட்டங்கள் இருக்குது, வட்டம் இருக்குது, தாலுக்குன்னு சொல்கிறோம் நம்ம. இது மாதிரி அந்த காலத்தில் வந்து நாடு, வளநாடுன்னு உங்கள் நாட்டை பிரிப்பாங்க. அப்போது நம்ம எப்படி தமிழ்நாடுன்னு ஒரு நாடு இருந்தது, இன்னைக்கு நேற்று இல்லை, அது பல ஆயிரம் வருஷமாக தமிழ்நாடுன்னு ஒரு நாடு இருக்குது நமக்கு. அந்த நாட்டில் வந்து மூவேந்தர்கள்னு 3 ஸ்டேட்ஸ், 3 அரசாங்கங்கள் ஆண்டுட்டு இருந்திருக்காங்க. அந்த 3 அரசாங்கங்களும் அவங்களுக்கு வந்து அவங்களுக்குள்ள தங்கள் நாட்டை பிரித்து ராஜராஜ சோழர் காலகட்டத்தில் வந்து வளநாடுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, நாடுன்னு பிரிப்பாங்க. அதுக்குள்ளே தான் ஊர் வரும். இன்றைக்கி நம்ம வந்து தேடி படிக்கிற அந்த கொஞ்சம் பெரிய பசங்களாக இருந்தால் அவங்களுக்கு இந்த சோசியல் சயின்ஸ்லாம் படிச்சிருந்தாங்கன்னா இந்த ஊராட்சி அமைப்புகளை பற்றி, இந்த கிராம சபையெல்லாம் படிச்சிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு புரியும் என்னென்னா வந்து கிராம சபைகள்ங்கிறது மக்கள் கூடுவாங்க. நம்ம பள்ளியிலே படிப்போம், அக்டோபர் 2 கூடுவாங்க, சுதந்திர தினம் கூடுவாங்கன்னு. இது எப்படி வந்து தன்னாட்சி பெற்ற அமைப்புன்னு சொல்கிறோமோ, இதை விட மிக அதீத தன்னாட்சி உரிமை பெற்ற அமைப்பு ஊருங்கிற அமைப்பு தான். அப்போ ஒரு ஊர் இருக்குன்னா அந்த ஊருக்கு மிக சிறந்த தன்னாட்சி அமைப்பு இருக்கும், அவங்க தங்களை தானே ஆண்டுக்கலாம். அதெல்லாம் பல ஊர்கள் சேர்ந்தது தான் ஒரு ஊராட்சி மன்றம் மாதிரி. அதுக்கு ஒரு நிர்வாக மன்றம் இருக்கும். அது பல ஊர்கள் சேர்ந்தது நாடுன்னு சொல்லுவாங்க. அந்த பல நாடுகள் சேர்ந்து வளநாடுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு அரசு நாடு அமைக்கும் அப்படிங்கிற புரிதலை கொண்டு வந்து பசங்க ரொம்ப வியப்பாக பார்ப்பாங்க. ஓ, நம்ம வரலாறு இப்படிலாம் வந்து இப்படி இருக்கா, அப்போ நம்ம ஊருக்கு பழைய பேர் இதானா, உங்கள் ஊரில் இருக்க 2-3 பேரோடைய டேரக்டாக கூட்டிகிட்டு போய் கல்வெட்டு காமிச்சது. நம்ம இப்போ கும்பகோணத்தில் இருக்கும்போது வாய்ப்புகள் வந்து நிறைய கோயில்கள் இருக்கும். அப்போ அது அமையில கல்வெட்டுகள் நிறையா இருக்கும்போது பள்ளி மாணவர்களை, கல்லூரி மாணவர்களை அழைச்சிட்டு போய் கோயிலேயே கல்வெட்டுகளை பார்க்க வைப்போம். நமக்கு படிக்க தெரிவிங்கனால பசங்கள்கிட்ட நம்ம முன்னாடி அட்டவணை நம்ம வந்து தயாரிச்சு வைப்போம். பசங்கள்கிட்ட கொடுத்துவது வச்சுக்கோங்கன்ட்டு கையிலே அவங்களை படிக்க வைக்கிறது. படிங்க அந்த கல்வெட்டுகளை படித்து காமிங்கன்னு எழுத்துக்கூட்டி படிப்பாங்க. எடுத்தோடனே உங்களுக்கு பொருள் புரியாதனாலுமே நம்ம சொல்லிக் கொடுப்போம். அப்போ உங்கள் ஊருக்கு பாங்க கல்வெட்டில் பேர் இருக்குது, உங்கள் ஊரினுடைய பழைய பேர் தான், என்ன மன்னர் என்ன பண்ணியிருக்காப்புல, இந்த கோயிலுக்கு என்ன நடந்திருக்கு, உங்கள் சபை உங்கள் ஊரில் என்னென்ன நடந்திருக்கு, என்னென்ன ஆவணங்கள் பண்ணி எப்படிலாம் வந்துருக்கு, நம்ம ஒரு இது சொல்லிக் கொடுப்போம். ரொம்ப வியப்பாக பார்ப்பாங்க. அப்போ இப்படி சொந்த இனத்தின் வரலாற்றை தேடும்போது ஒரு ஆர்வம் தான் வரணும். அதை விட்டுட்டு நம்ம படிக்கிறதெல்லாம் வந்து எவனோட வரலாற்றை படிச்சுட்டு 12 முறை போர், 13 முறை போர்ன்னு அந்த வரலாறு இதை பற்றி படிச்சுட்டு வந்தோம்னா என்ன தெரியும். இன்னொன்று அதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னா இப்போ நம்ம படித்ததில் அசோகா த கிரேட் அவரை பற்றி எல்லாரும் அசோகா த கிரேட்னு நம்ம படிப்போம். அதை பற்றி நம்மளுக்கு மனசில் பதிய வச்சுட்டாங்க. ஏன்னா அசோகவனுடைய சின்னம், அவனுடைய அந்த தூண், அவருடைய வெற்றி தூண், அதை ஆக்சுவலி அவருடைய வெற்றி தூண் எப்படி நம்ம ராஜேந்திர சோழர் வந்து வெற்றி தூண் நாட்டினால்னு சொல்கிறோமோ அது மாதிரி அவருடைய வெற்றி தூண் வந்து அந்த 4 பக்கம் அந்த சிங்கமுடைய அந்த இது அதில் அந்த சக்கரம் இருக்கும். அசோக சக்கரம் நம்ம சொல்கிறோம்ல, அந்த அசோக சக்கரத்தை இந்தியா தன்னுடைய அடையாளமாக ஏற்றுக்கொண்டது. அசோகருடைய அடையாளங்களை தன்னோட அடையாளமாக இந்திய அரசு, பிரிட்டிஷ் விட்டுட்டு போனாங்க, ஏற்றுக்கிட்டாங்க. அதை ஏற்று, ஏன்னா அசோக மன்னர் இந்தியாவுடைய அத்துணை நிலப்பரப்பையும் ஆண்டவர், எக்ஸப்ட் தமிழ்நாடு, எல்லாத்தையும் ஆண்டவர். அதனால் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. தமிழ்நாடு வந்து என்னதான் அப்போ இல்லைனாலுமே இப்போ இந்தியாவுக்கு உட்பட்ட ஒரு பழுவ மௌரிய பேரரசனுடைய அடையாளமாக தமிழ்நாட்டை ஏன் அவரால் ஆள முடியல? அது ஏன் நம்ம பொதுவாக பல பேர் சொல்லுவாங்க சேர சோழ பாண்டியர்கள் வந்து ரொம்ப வலிமையாக இருந்தாங்க அதனால ஆள முடியலன்னு. நேரடியாக அப்படி சில பேர் கல்வெட்டில் அப்படி நேரடியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி நேரடியாக கல்வெட்டில் இல்லை. என்ன கல்வெட்டில் இருக்குன்னா அவர் வந்து பெரும்பாவை தமிழ்நாட்டை மட்டும் ஆள முடியலன்னா இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டை வச்சு சொல்ல முடியாதுல்ல. அன்றைக்கு தமிழ்நாடு வந்து எப்படி கல்வெட்டுகளில் வரும்னா அவருடைய பெரும்பாவை கல்வெட்டுகள் ராக் எடுத்து அந்த கல்வெட்டுகளில் வந்து எனக்கு எந்த எண்ணு மறந்து போச்சு. ஆனால் கல்வெட்டுகள் எப்படி இருக்கும்னா, என்னுடைய போர்களினால் கிடைத்த வெற்றியை விட நான் சமயத்தை தர்மத்தை பரப்பியதால் எனக்கு கிடைத்த வெற்றியை நான் முதன்மையான வெற்றியாக கருதுகிறேங்கிற மாதிரியான கல்வெட்டு தான் அந்த வாசகம். அதில் தன்னுடைய அண்டை நாடுகள் எந்த நாட்டில் நான் சமயத்தை பரப்புனேன்னு அவர் வந்து மென்ஷன் பண்ணுவார். அதில் தான் நம்ம சேர சோழ பாண்டியர்கள், அப்புறம் அதியமான் அவங்களுடையது, அப்புறம் ஈழம், அதெல்லாமே பதிவாக இருக்கும். இங்கெல்லாம் வந்து நான் சமயத்தை பரப்புனேன், அண்டை நாடுகள். அப்போ என்ன அர்த்தம்னா அவரால் போர் பண்ணி வெற்றி பெறாத முடியாத நாடுகள்லாம் அண்டை நாடுகள். அப்போ நம்ம தமிழ்நாடு அவரால் வெற்றி பெற முடியலை. அதுக்கு அன்னைக்கு ஒரு செவினல், ஒரு குட்டியோண்டு ஒரு வள்ளல், அதாவது நார்மலாக ஒரு வேலியர் தான் அதியமான். அவரையும் மென்ஷன் அளவுக்கு அதியமான் வம்சமும் பெரிய அரசாக அன்றைக்கி இருந்திருக்காங்க. மூவேந்தர்களுக்கு சமமாக அவர்களும் இருந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க.
அதே போல் இந்த கால்நடைகளுக்கு மருத்துவம் பார்க்குறது இது சம்மந்தப்பட்டு பக்கத்து நாட்டில் நான் ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லியுமே அவர் அந்த கல்வெட்டுகளில் பதிவு பண்ணுவார். அப்படி தான் நம்ம நாடுகளுடைய பெயர்கள்லாம் அந்த இதில் வரும். அப்போ நம்ம என்ன புரிதலுக்கு வரோம்னா அப்போனா அவரோட அண்டை நாடுகள்னால் அவரால் போர் பண்ணி வெற்றி பெற முடியல. அதே போல் அவங்க வந்து இப்படி சமயத்தை வந்து பரப்புவதற்கு ஏற்படுது வணிகத்தின் ஊடாகும் ஒரு நாட்டை. பொதுவாகவே வந்து இந்த ஒரிசாவோலையே அடிக்கடி பழைய நேர்காணல்களில் அதை சொல்லுவார். என்னென்னா ஒரு இனம் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னா சில முக்கியமாக 3 விடயங்கள் இருக்குது. அதில் முக்கியமாக சொல்கிறது வணிகம், சமய பரவல், இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு விஷயம். அப்படி ஒரு அரசு இன்னொரு அரசின் மீது போர் தொடுக்கிறதுல முக்கியமான ஒன்று டேரெக்டாக அட்டாக் பண்ணுறது முடியலன்னா அடுத்த சமயத்தின் ஊடாகவோ வணிகத்தின் ஊடாகவோ ஒரு அரசை கைப்பற்ற எண்ணுவார்கள். அப்படி அநேகமாக எப்படி இருக்கும்னா மௌரிய அவங்களால வந்து தமிழ்நாட்டை கைப்பற்ற முடியாத ஒரு சூழலில் போது வேறு என்னென்ன வகையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்ல என்றைக்கும் ஒரு அரசு இன்னொரு அரசு பக்கத்தில் இருக்க அரசை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. அப்படி வணிகத்தின் ஊடாகவும் சமயப்பதன் ஊடாகவும் முயற்சி செய்திருக்கிறார்கள். அதில் பிற்காலங்களில் அவர்கள் வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். அப்போது புத்த மதம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்குது. இலங்கையிலையும் அவங்களால கொண்டு போய், ஏன்னா இவருடைய பசங்க தான் போய் இலங்கையில் பண்ணாங்கன்னு சொல்லி மகாவம்சத்தில் கூட குறிப்பு இருக்குது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இது வருது. கீழடியில் கூட மௌரிய அரசனுடைய நாணயங்கள்லாம் கிடச்சிருக்கு. அகலாவில் ஒன்று கிடச்சிருந்தது. இந்த மாதிரி இதெல்லாம் நடக்குது. அப்போ இப்படிலாம் கூட அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சியெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கிடைக்குது நமக்கு. இப்போ நீங்கள் இந்த கல்வெட்டு சார்ந்த படிப்புகள் மாணவர்களை கூப்பிட்டு போகிறீங்க, நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க கல்வெட்டு? அது பல பேர் கேட்பாங்க, எதுவும் வகுப்பு போனேன்னா இல்லை வந்து படித்தேனா அப்படின்னு. எங்கேயும் நான் படிக்கலை, நம்மளே சொந்தமாக கற்றுக்கிட்டது தான். ஏன்னா நம்ம கும்பகோணத்தில் இருந்ததுனால நமக்கு அருகாமையில் கல்வெட்டுகள் நிறைய இருந்தது. ஆரம்பத்தில் நானும் வந்து எனக்கு ஒழுங்காக படிக்க தெரியாது. ஒரு ஆர்வத்தில் இந்த இணையத்தில் வந்து அட்டவணை, நீங்கள் சும்மா தமிழ் ஸ்கிரிப்ட்னு கூகுளில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அதை எடுத்து வச்சுக்கிட்டு நமக்கு தெரிஞ்சதை வச்சு ஏதோ எழுத்து கூட்டி படிக்க ஆரம்பிச்சது தான். அப்போ முகநூலில் பல நண்பர்கள் நமக்கு பழக்கம் வரும். இந்த ஆய்வு தளத்தில் இருந்த பல பேர் நமக்கு பழக்கம். அதில் யாருக்காவது டவுட்னா அவங்களுக்குலாம் உடனே அழைச்சி கேட்குறது, இது எப்படி படிக்கிறது, இது எப்படி இதெல்லாம் என்ன. அப்போ நிறைய கட்டுரைகளை வாசிக்கும் போது நம்ம ஆய்வு நூல்களை வாசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே, அதாவது நூல்களில் இப்போ நான் கூட நூல் எழுதும் போது பல பேர் கேட்பாங்க, நீங்கள் நான் ஒரு வரலாற்று நூல் எழுதுவேன் அப்படின்னா நாவல் எழுதுவீங்களா, என்ன எழுதுவீங்கன்னு கேட்பாங்க. ஏன்னா பல பேருக்கு வரலாற்று நூலில் நாவல் தான் ஞாபகம். நாவல் இல்லைங்க, பொன்னியின் செல்வன் மாதிரி எழுதுவீங்களா, சாண்டிலியன் நாவல் எழுது, அது இல்லை வரலாறு. ஆய்வு நூல் இது வந்து ரிசர்ச் புக், முழுக்க முழுக்க சான்றுகளின் அடிப்படையில், ஃபேக்ட் அடிப்படையில், டேட்டா அடிப்படையில் எழுதக்கூடிய ஒரு நூல் இது. இல்லை, இப்போ இந்த வரலாற்று புதினங்கள் எழுதுறது பேரில் இவங்க நிஜ மாந்தர்களை வச்சு எழுதுறது ரொம்ப அபத்தமானது. ரொம்ப அபத்தமான விஷயம். ஏன்னா இப்போ அந்த பொன்னியின் செல்வன் அப்படின்னா ராஜராஜ சோழன் இப்போ படத்தை வேற எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அது வந்து ஒரு புதினம், ஒரு எழுத்தாளர் நம்மள மாதிரி பத்திரிகையாளர் எழுதுனா ஒரு புதினம். அதை வந்து வரலாறுன்னு அடுத்த தலைமுறை நம்புற சூழலுக்கு இவங்க வந்து இதை உருவாக்கிட்டாங்க. புதினம் எழுதுறீங்கன்னா அதுக்கு புனைப்பெயர் வச்சு எழுதுங்க. அதை வந்து அவனுக்கான நிஜ கேரக்டராகவே மாற்றி அந்த சம்பவங்களை எல்லாம் இணைச்சி சொல்லும்போது அது படிக்கிறவங்க இதுதான் வந்து வரலாறு போல இருக்குது அப்படிங்கிற இது. அதனால மிகப்பெரிய ஆபத்து எங்கெங்கே அமைதுன்னா, ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, கும்பகோணம் பக்கத்தில் திருப்புரம்பியம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் ஐயனார் கோயில் இருக்குது. இன்றைக்கி கூகுள் மேப்லேயோ இணையதளங்கள்லையோ, அதுவும் குறிப்பாக அந்த பொன்னியின் செல்வன் படம் வந்ததுக்கப்புறம்லாம் ரொம்ப ஹிட் ஆகிடுச்சு அந்த இடம். அந்த ஐயனார் கோயிலுக்கு பள்ளிப்படை கோயில்னே பேர் வச்சுட்டாங்க. என்னென்னா போர் நடக்குது எப்போனா, சோழர்கள் வந்து வீழ்ந்திருந்த காலகட்டம், பல்லவர்களுக்கு அடங்கி இருந்த காலகட்டம். அப்போது வந்து திருப்புரம்பியத்தில் ஒரு மிகப்பெரிய போர், பல்லவ பாண்டிய போர் நடக்குது. அதில் சோழர்களும் பங்கு பெறாங்க. அதில் வந்து கங்க மன்னன் பிருத்திவிபதி அவங்க வந்து சோழர் அண்ட் பாண்டிய கூட்டணி இதில் வந்து கலந்துக்கும் போது அவர் வீரமரணம் அடைஞ்சிட்டார். இதற்கான சான்று செப்பேடுகளில் இருக்குது. அவர் வீரமரணம் அடைஞ்சிட்டார் அப்படிங்கிற சான்று மட்டும்தான் நமக்கு வரலாற்றில் பதிவாக இருக்குது. இது அப்படியே எடுத்து கல்கி தன்னுடைய நாவல் எழுதும் போது, புதினத்தில் எழுதும் என்ன பண்ணுறாருன்னா, அந்த வீரமரணம் அடைந்த பிருத்திவிபதிக்கு ஒரு பள்ளிப்படையும் அங்கே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கதையில் எழுதுவாப்பில். அந்த இடத்துல பின்னாடி கொஞ்சம் காலம் கழிச்சு வந்தவங்க வந்து ஒரு இந்த சதி கூட்டம் நடந்து அங்கே ஒரு கூட்டம் போட்டாங்க, அங்கே பேசும்போது அப்படின்னு ஒரு காட்சி அமைப்பு அந்த புதினத்தில் வரும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பொன்னியின் செல்வன் வாசகர்கள் அந்த 2005 காலகட்டங்கள்லேருந்து அப்போயிலேருந்து ரொம்ப அது ஒரு ட்ரிப் மாதிரி பண்ணுவாங்க. பொன்னியின் செல்வனில் வர இடங்களுக்கெல்லாம் சுற்றி பார்க்கணும்னு சொல்லி இப்போ நேற்று இல்லை, அது 20 வருஷமாக பண்ணுறாங்க. பல பேர் ரொம்ப பழைய காலத்து ஆட்கள், நிறைய பெரியவர்கள்லாம் பண்ணுறாங்க, அப்போலேருந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க இந்த இடங்கள்லாம் சுற்றி பார்க்கும்போது திருப்புரம்பியத்தில் ஒரு பள்ளிப்படை இருந்ததாக சொல்லியிருக்காப்பிலையே. நம்ம அதை தேடுவோம் போது ஏதோ ஒரு ஐயனார் கோயில், ஒரு மரத்தின் அடியில் இருந்த ஐயனார் கோயில், இதுதான் அந்த பள்ளிப்படை கோயில் கல்கி சொன்னதுன்னு ஒரு சும்மா ஒரு இதில் சொல்ல ஆரம்பிக்க, அது அப்போ அந்த பிளாகில் இணையதளங்களில் எழுத ஆரம்பிக்க, கொஞ்சம் கொஞ்சமாக யூடியூப் பார்க்க ஆட்கள் வந்து இதுதான் அந்த கதை, இதுதான் அந்த பள்ளிப்படைன்னு சொல்ல, ஒன்றுத்துக்கு 2 ஐயனார் இருந்தோன்னே பொன்னியின் செல்வன் படம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அது முன்னாடி பொன்னியின் செல்வன் படத்துக்கு முன்னாடியே அந்த ஐயனார் கோயில் சவத்தில் வந்து பொன்னியின் செல்வன் கதையை அப்படி எழுதி வச்சுப்பாங்க வரலாறுன்னு சொல்லி. பொன்னியின் செல்வன் படம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒன்றுத்துக்கு 2 ஐயனார் இருந்தவங்க, ஒன்று விஜயாலய ஐயனார், இன்னொன்று பிருத்திவிபதி ஐயனார்னு பேர் மாற்றி
அங்கே பக்கத்தில் வந்து சூளக்கல்லாம் 2-3 பக்கத்தில் கோயில் வந்து இருக்கும் போல் அந்த கோயிலினுடைய கற்கள் உடஞ்சி வந்து அங்கே வச்சுருப்பாங்க. மக்கள் தான் வந்து என்ன கல்னு தெரியுமா வழிபடுவாங்க நம்ம மக்கள். அது ஒரு சூளக்கல் ஒன்று இருக்கும். சூளக்கல்னா கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு கொடுக்குற நிலத்துக்கு அந்த எல்லைகளில் வைக்கிற கல் தான் சூளக்கல். அந்த கல் அப்போ 2-3 உடைந்த கற்கள்லாம் இருக்கும். சில பிற்கால கல்வெட்டு பொறுப்புகள் ரொம்ப 200-300 வருஷத்துக்கு உட்பட்ட கல்வெட்டு பொறுப்போட ஏதோ 2-3 கல்வெட்டு உடஞ்ச நிலையில் இருக்கும். அதெல்லாம் வந்து இங்கே இருக்கும். அதை நம்ம ஆளுங்க இப்படி நட்டு வச்சுருப்பாங்க. இதான் நடுக்கல்னு சொல்லிட்டாங்க. இதான் நடுக்கல், இதான் வந்து பிரதிபதி நடுக்கல். பள்ளிப்படையோட கொண்டு வந்து கதைகள் இப்படியே தொடர்ச்சியாக யூடியூப் ஆட்கள் போயிட்டு நம்ம யூடியூப்பில் இருக்கவங்க நிறைய பேர் அதை போயிட்டு போட பிரபலம் ஆயிடுச்சு. அப்போ இன்றைக்கி பள்ளிப்படை கோயில்னு சொன்னால் தான் தெரியுங்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க. எப்போது எங்கே ஆரம்ப புள்ளினா கல்கின்னு ஒருத்தர் வந்து பண்ண வேலை, அப்போ தவறாக ஒரு வரலாற்று எழுதின வேலை, அதனால இங்கே வந்து முடியுது. இப்போ அந்த கல்கி பண்ண இன்னொரு வேலை சம்பவத்தினால என்ன நடக்குது அப்படின்னா மணிரத்னம் படம் எடுக்கிறார் பொன்னியின் செல்வனை. அந்த இடத்துல வந்து பாண்டிய ஆபத்துதவிகள் தான் வந்து கொண்டுட்டாங்க ஆதித்த கரிகாலனை. யார் கொண்டாங்க ஒரு இது இருக்கும், அந்த இதுலேயே அது ஒரு ட்விஸ்ட் மாதிரி வச்சு அதான் ஒரு பெரிய கதையாக எல்லாம் பேசிட்டு காதலி அப்படிலாம் நிறைய கதைகள் வரும். அதில் இவர் மணிரத்னம் என்ன பண்ணாருன்னா ஆதித்த கரிகாலன் தற்கொலையே பண்ணிக்கிட்டாருங்க, அவர் கத்தியை வச்சு கொண்டுக்கிட்டாருன்னு கதை எழுதுவாப்புல. அப்போ இதை பார்க்க இளைய தலைமுறை என்ன நடக்கும், என்ன நினைக்கும்? அவன் ஒரு கோலை ஆதித்த கரிகாலன் வந்து பெண்ணுக்காக செத்து போனவாரு, குடிச்சுக்கிட்டு இப்படி சுற்றிட்டு இருந்தாரு. அது குடி கூட பார்த்தீங்கன்னா அது மது அருந்துதல்ங்கிறது பொதுவான சமூக பழக்கம், அதோட பெருசாக நம்ம. ஆனால் அங்கே வந்து பித்தானே நீதினும் அது ஒரு பாடல், ஒரு ஆடல் பாடல் அதை கொண்டு வந்து பெண்ணால் தான் நான் பித்தானே சினிமா அப்படி ஒரு இது கொண்டு வந்து அவரை வந்து தற்கொலை பண்ணிட்டான்னு எழுதும்போது எவ்வளோ பெரிய மனிதன் அந்த ஆதித்த தலைமுறை வந்து இதை படத்தை பார்த்து அது வந்து வரலாறே தவறாக மாறி போகுது இல்லை. தமிழினத்தின் பேர் பெற்ற மன்னன் மாமன்னன் ராஜராஜ சோழர் அண்ணன், சொந்த அண்ணன் ஆதித்த கரிகாலன், அவரை இவ்வளோ அவமானப்படுத்தி இன்னைக்கு சினி உலகம் அதை இங்கே வேற ஓட்டிட்டாங்க. அதை ஓட்டி அதை எடுத்து அதை மக்களுக்கும் புரிதல் இல்லாமல் பார்த்து மிகப்பெரிய அபத்தமாக மாறிக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் முன்னோடி இன்னொரு ஆள் இருக்காரு. யார் அப்படின்னா